ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஒரு வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல குறிப்பிட்டு ஷார்ட் வீடியோஸ் நம்ம மேக் பண்ணும்போது அந்த ஒரு ஷார்ட் வீடியோக்கு நம்மளால மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒன்று எனேபிள் பண்ண முடியுமா, அதே மாதிரி அப்படி மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ண உடனே அந்த ஒரு வீடியோக்கு எந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஒரு நார்மல் வீடியோக்கு வர்ற ஏர்னிங்ஸ் வந்து அந்த ஷார்ட் வீடியோஸ்ல நமக்கு வருமா, இல்லைனா அதுக்கும் கம்மியாவோ, இல்லைனா ஷார்ட் வீடியோஸ்க்கு ரொம்பவே கம்மியான ஏர்னிங்ஸ் தான் வருமா அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம குறிப்பிட்டு ஷார்ட் வீடியோஸ் அப்படிங்கிற ஒன்று நம்ம மேக் பண்ணும்போது அதுல வரக்கூடிய ஏர்னிங்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, அதே மாதிரி ஷார்ட் வீடியோஸ்ல வரக்கூடிய ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கா, இதை பத்தி எல்லாமே இந்த ஒரு வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஸோ வீடியோ இதை பத்தி தான் இருக்க போது, அதாவது கம்ப்ளீட்டா ஷார்ட்ஸ் ஏர்னிங்ஸ் இதை பத்தி தான் இருக்க போது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ், வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். அதை பத்தி ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ கைஸ், ஷார்ட் வீடியோஸ் அப்படிங்கிற ஒன்று நம்ம சேனலில் நம்ம மேக் பண்ணும்போது அதுக்கு மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒன்று உண்டா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கொஸ்டின்ஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஷார்ட் வீடியோஸ்க்கு இருக்குது. நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணி அதன் மூலியமாகவும் ஏர்ன் பண்ணலாம். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஷார்ட் வீடியோஸ் அப்படிங்கிற ஒன்று மேக் பண்ணும்போது நமக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. ஏதாவது ஒரு குறிப்பிட்டு ஒரு வீடியோ 2 வீடியோவில் வேணால் அதிகபட்சமாக நிறைய ஏர்னிங்ஸ் வந்து வந்திருக்கலாம். பட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீடியோஸ் எல்லாமே வந்து ஷார்ட் வீடியோஸ்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ குறிப்பிட்ட வந்து ஷார்ட் வீடியோஸ்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒன்றை தாண்டி ரீச் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு, உங்களுக்கு தெரியாத நிறைய பேருக்கு இந்த ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு போய் சேர்க்கும். ஷார்ட்ஸ் ஃபார்மேட்ல அதிகமாக போய் ரெக்கமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பேர் ஷார்ட்ஸை வந்து ட்ரை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸ்ல அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணலாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும். இதனால தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி ஷார்ட்ஸ்ல எந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறத என்னோட ஏர்னிங்ஸ் ப்ரூஃபையும் நான் இந்த ஒரு வீடியோல காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல இந்த ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது. ஷார்ட்ஸ்ல எப்பவுமே நீங்க வந்து டைரக்டா யூடியூப்ல போய் பண்றதை விட கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வீடியோஸ் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படிங்கிற ஒன்று அதிகமாக ஆக்குறதுக்கு அது உதவும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா டைரக்டா நீங்க பேசி ஒரு வீடியோ மேக் பண்ணும்போது அது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா போரிங்கா இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க குறிப்பிட்டு ஒரு தனியா நீங்க வந்து வீடியோஸ் எடிட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீங்க மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க கொடுக்குறீங்க. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தும் ஆடியன்ஸ் மத்தியில. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்ணும்போது எடிட் பண்ணிட்டு அதுக்கடுத்து அப்லோட் பண்ணுங்க. டைரக்டா வீடியோஸை இப்படி ஷூட் பண்ற மாதிரி வச்சு நீங்க வந்து ஷூட் பண்ணிடாதீங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். அதே மாதிரி ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து ஷார்ட்ஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய ஃபுல் லென்த்தான இந்த 16 மினிட்ஸ் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட் வீடியோஸ் அப்படிங்கிற ஒன்று மேக் பண்ணாலும் கூட அதுலயும் இந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படிங்கிற ஒன்று உண்டு. ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்டா இருந்தா மட்டும்தான் அந்த ஒரு வீடியோஸ் அதிகபட்சமா நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். அதே மாதிரி ஹோம் பேஜ்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்றும் ஷோ பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ லென்த் வந்து ஷார்ட் வீடியோஸா இருந்தாலுமே மேக்ஸிமம் லென்த்தை வந்து எப்பவுமே ட்ரை பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்டான ஒரு சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய வியூஸ் வந்தால் நிறைய ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட் வீடியோஸ்க்கு பொருந்தவே செய்யாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் வீடியோ அப்படிங்கிறது போர்ட்ரேட் மோடில் இருக்கும். அது ஆட் சூட்டபிலிட்டி ரொம்பவே கம்மி. அதே மாதிரி ஷார்ட் வீடியோஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக செகண்ட்ஸில் இருக்குது. அதனுடைய வீடியோ லென்த் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அது பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று, அதே மாதிரி அது இந்த வீடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்றும் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்ணி அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் ஷார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஷார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணி முடிச்ச உடனே ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு நீங்க வந்து அனலிட்டிக்ஸ்ல செக் பண்ணி பார்க்கும்போது அதுல டிராஃபிக் சோர்ஸ்ல கண்டிப்பா வந்து உங்களுடைய ஷார்ட் வீடியோஸ் வந்து அதிகமா ஷார்ட்ஸ் ஃபார்மேட்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ரீச் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோக்கு வியூஸும் அதிகமா இருக்கும். பட் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. குறிப்பிட்ட நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு யூடியூப்ல லைக் ஷார்ட் வீடியோஸ் நீங்க கிளிக் பண்ணி இப்ப பாக்குறீங்கன்னா ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது லைக் டிக்டாக் வீடியோஸ் மாதிரி நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்றதுதான். அதுல எந்த விதமான இடையூறும் இருக்காது உங்களுக்கு. ஸோ குறிப்பிட்ட வந்து யூடியூப்ல 2 விதமா அந்த ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹோம் பேஜ்ல ரெக்கமெண்ட் ஆகும். நம்மளுடைய மொபைல் யூடியூப்ல டாப்ல வந்து ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து வாட்ச் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நீங்க உங்களுடைய ஹோம் பேஜ்ல ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து நிறையவே இருக்கும். அதுல ஒரு வீடியோ கிளிக் பண்ணி நீங்க வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா
ஜஸ்ட் அந்த ஒரு வீடியோ வந்து வாட்ச் பண்ணலாம், நிறைய நேரம் வாட்ச் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே போறீங்க. இதில் எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்றும் இருக்காது. ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே நார்மலாக வீடியோஸ் பார்க்கும்போது தெரியும், அந்த ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் இப்போதைக்கு வந்து யூடியூப்ல ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. நார்மலாக ஒரு வீடியோவாக நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று. கைஸ், அதை தவிர்த்து நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே இதுக்கு முன்னாடி சொன்னது தான். அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று கம்மியாக இருக்கிறதுக்கு போர்ட்ரேட் மோட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதனுடைய லென்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், யூடியூப்பில் மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து 20 செகண்ட், அதுக்கப்புறம் 15 செகண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் அதுவே கம்மியான லென்த்து தான். அதை பொறுத்து அதுலேயும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்காது. அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதனால் அட்வர்டைசர்ஸ்க்கு லாஸ் ஆகலாம். ஸோ இதனால் யூடியூப்பும் கூட கம்மியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸை மட்டுமே ஷார்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று நார்மல் வீடியோஸில் இருக்கிற அளவுக்கு ஷார்ட் வீடியோஸ்க்கு இருக்காது. பட் ஷார்ட் வீடியோஸ் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஷார்ட்ஸில் ஏர்னிங்ஸ் கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லையும் சரி நார்மல் வீடியோஸ்லையும் சரி ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று எந்த ஒரு வீடியோலையுமே அன்பிரடிக்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு யூடியூபர்னுடைய ஏர்னிங்ஸ் டோட்டல் ஏர்னிங்ஸ் எடுத்தாலும் கூட ஒரு மந்த் வர ஏர்னிங்ஸ் அடுத்த மந்த் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ரீசெண்டாக மேக் பண்ண ஷார்ட் வீடியோஸில் எனக்கு எந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் வந்திருக்கு, அதே மாதிரி அதில் டிராஃபிக் சோர்சஸ் என்ன மாதிரி இருக்குங்கிற அனலிட்டிக்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து நான் வந்து என்னுடைய ரீசன்ட் 3 ஷார்ட் வீடியோஸில் வந்திருக்கக்கூடிய ஏர்னிங்ஸை உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அனலிட்டிக்ஸையும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டாக வந்து ஷார்ட் வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஹவு டு செக் வாட்ச் ஹவர்ஸ் ஆன் யூடியூப் அப்படிங்கிறத நான் ஷார்ட் வீடியோவாக மேக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஒரு வீடியோ தான் ரீசெண்டாக போட்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா $0.07 வந்து எனக்கு வந்து இதுக்கு வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வாட்ச் டைம் அப்படிங்கிறவங்களாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸ்க்ரீன்லேயே. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் 50+ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனில் இருக்குது. அதே மாதிரி 33 செகண்ட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஷார்ட் வீடியோ தான். அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஷார்ட் வீடியோஸ்க்கு மட்டும் பாருங்கள், அதாவது ஷார்ட்ஸ் ஃபார்மேட்டில் ப்ளே ஆன ஷார்ட்ஸை மட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 15% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைஃப் டைமும் நான் வச்சு பார்த்துட்டேன், 15% இருக்குது. ஸோ இதனால் கூட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று கம்மியாக இருக்கலாம். இதுவும் ஒரு ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கம்மியாக இருக்கும்போது, அதாவது இந்த ஷார்ட்ஸ் ஃபார்மேட்டில் ஓடுறது கம்மியாக இருக்கும்போது நல்ல ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் மெயின்டைன் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கும் கொஞ்சம் தோணுது. பட் எனிவேஸ் நம்மளுடைய வீடியோ வந்து கொஞ்சம் சில செகண்ட் தான் மேக் பண்ணதும், அந்த செகண்டில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்தினோம்னா ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க. மற்றபடி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க அந்த ஷார்ட்ஸ் ஃபார்மேட்டில் பார்க்கும்போது. ஸோ ஷார்ட்ஸ் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்து அதிகமாக பார்க்கும்போது அதற்கான அந்த குறிப்பிட்ட விஷயம் வந்து கம்மியாயிருது அப்படின்னு சொல்லலாம். அந்த குறிப்பிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் இந்த ஒரு வீடியோவில் எனக்கு வந்து 0.01ன்னு காட்டுது. ஸோ லைஃப் டைமில் நான் சேஞ்ச் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். இதில் 50+ ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு வீடியோவில் குறிப்பிட்டு வந்து ஷார்ட்ஸ் ஃபார்மேட்டில் எவ்வளோ தூரம் ப்ளே ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அதாவது 33.5% கிட்ட ப்ளே ஆயிருக்கு. லாஸ்ட் 28 டேஸில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 50% கிட்ட ப்ளே ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் சோர்சஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் பேஜ், நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கு. அது போக இதில் ஏர்னிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 0.16 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாலர் தான் நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏர்னிங்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது பெருசாக இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய நார்மல் வீடியோஸ்க்கு வர்ற பாதி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவாசியாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் வருது. சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கும்போது +4 சப்ஸ்கிரைபர்ஸ் இதில் வந்து வந்திருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சான்ஸாக இருக்கும். இது வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகலை, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. அது நல்ல ரீச் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் எடுக்கும். அதே மாதிரி நான் மேக் பண்ணக்கூடிய கண்டென்ட் யூடியூப் டியூட்டோரியல், அதை தவிர்த்து நீங்களும் மேக் பண்ணக்கூடிய கண்டென்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பார்த்து ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ இதில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு எடுத்தால் +1 ஒன்று வந்திருக்குது. பட் +1 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸில் குறிப்பிட்டு வந்து $0.16 கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்குது. $0.16. ஸோ இதுதான் ஏர்னிங்ஸ் இந்த ஒரு ஷார்ட் வீடியோவில். இதில் வந்து 43% ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஷார்ட்ஸ் ஃபார்மேட்டில் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக லாஸ்ட் 28 டேஸ் எடுக்கும்போது 66% இருக்குது. அது போக 44% இது வந்து ஷார்ட்ஸ் ஃபார்மேட்லேயே ஓடி இருக்குது. மேபி இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்டர்னலாக அதை தவிர்த்து வேறு ஏதாவது ப்ரௌஸ் ஃபீச்சர் சேனல் பேஜஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போயிருந்ததுன்னா ஏர்னிங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டென்ட் வந்து நல்லா தான் இருந்திருக்கு. அதாவது குறிப்பிட்டு வந்து ஆட்சன்ஸை வந்து எப்படி சைன்இன் பண்ணுறதுங்கிறது. ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம், அதை நினச்சி கவலைப்பட தேவையில்லை. ஜஸ்ட்டு ப்ரூஃப் காட்டணும் அப்படின்னு நினச்சேன், அதே மாதிரி டீட்டெயிலாக சொல்லிட்டேன்.
ஸோ கைஸ் இவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய ஷார்ட்ஸ் ஏர்னிங்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கக்கூடிய இந்த ஷார்ட்ஸ் அனலிட்டிக்ஸ் என்னென்ன, அதே மாதிரி ஷார்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வருமா, மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ண முடியுமா, இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோவில் கிளியராக ஆன்சர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக ஷார்ட் வீடியோஸ்க்கு மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ண முடியும். பட் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நார்மல் வீடியோஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். கிளியராக அப் டு எண்ட் இந்த ஷார்ட்ஸ் ஏர்னிங்ஸை பற்றி டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி மட்டும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஃபைனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறதா என்னோட ஐடி. எல்லா ஐடியினுடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பை பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.